மொத்தம் மாமா டேனியல் மிச்சல் நான் போன மேட்ச் தான் அண்டரை விட்ட அப்படின்னு பார்த்தா இந்த மேட்ச் அண்டர் போட்டேயா. டேனியல் மிச்சல் தரமான ஃபார்ம்ல இருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் 2வது ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சு ரோஹித் சர்மா கீழே வந்தாங்க. ரோஹித் சர்மா போன மேட்ச் அடிக்கலாம், இந்த மேட்ச் ஆடலாம். 24 ரன்லேயே அவுட் ஆயிட்டாப்புல. இல்ல போன மேட்ச் 50, இந்த மேட்ச் 50. 53 பாலுக்கு 56 ரன்னு, ஒரு 6, 9 4. கிங் கோலி போன மேட்ச் அடிச்சாரு, இந்த மேட்ச் கொஞ்சம் 23 ரன்லேயே அவுட் ஆயிட்டாப்புல. சரி ஆடல அடிக்கல 8 ரன்ல அவுட் ஆயிடாரு. அப்புறம் கேஎல் ராகுல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தரமா ஒரு 100 போட்டுறாப்புல. வாத்தல ஃபார்முக்கு வாத்தல தலைவா. 92 பாலுக்கு 112 ரன்னு, ஒரு 6, 11 4. தமா அதிகம் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 284 ரன்னு விக்கெட் ஆயிடுச்சு இந்தியா. அப்புறம் அந்த நியூசிலாந்து 2 ஓப்பனர்ஸ் டப்பு கீழே வந்துச்சு. 16 ரன்னுக்கு காணவா, இன்னொருத்தர் 10 ரன்னுக்கும் அவுட் ஆயிடாப்புல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தாப்புல வில்லியம் டேனியல் மிச்சல் 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு போனாங்க 2 பேரும். அதுல வில்லியம் 98 பாலுக்கு 87 ரன்னு, 7 4. அப்புறம் மொத்தமா தான் இன்னைக்கு ஹைலைட்டே. 117 பாலுக்கு 139 ரன்னு, 2 6, 11 4. ஃபார்ம் தீயா இருக்கான். அவ்வளோதான். அவர் மட்டும் நியூசிலாந்து முடிச்சு விட்டாங்க. 286 ரன்னுக்கு 3 விக்கெட்டு. இப்போ 1-1 சமமாயிடுச்சு. அடுத்த மேட்ச் பார்ப்போம். போகிற போக்கில் அப்படி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.